இலங்கையின் பல பகுதிகளிலும் உள்ள சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ள வன்முறை சம்பவங்கள் மற்றும் கலவரங்களால் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பு உச்சகட்ட பதட்டமும் ஏற்பட்டுள்ளது. மெகசின், குறைவிட்ட மற்றும் நீர்கொழும்பு, பலன்சேன திறந்தவெளி சிறைச்சாலைகளில் அடுத்தடுத்து வெடித்த இந்த அமைதியின்மை சம்பவங்களினால் கைதிகள் உயிரிழந்ததுடன் பலர் படுகாயமும் அடைந்துள்ளார்கள். மெகசின் சிறைச்சாலை கலவரம். கடந்த புதன்கிழமை இரவு பொருளை மெகசின் சிறைச்சாலையில் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் குழு ஒன்று திடீரென கலவரத்தில் ஈடுபட்டது. சட்டவிரோத போதைப்பொருள் விவகாரம் தொடர்பாக கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட முறுகலே இந்த மோதலுக்கு காரணமாகும். நிலைமையை கட்டுப்படுத்த இலங்கை காவல்துறை, காவல் தடுப்பு பிரிவு மற்றும் விசேட அதிரடிப்படையினர் உடனடியாக வரவழைக்கப்பட்டார்கள். எனினும் இந்த மோதலில் 11 கைதிகள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை அதிகாலை ஒருவர் பரிதாபமாக இருந்தார். தற்போது மெகசின் சிறைச்சாலை நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. குறைவிட்ட சிறைச்சாலையில் கொடூர மோதல். மெகசின் கலவரத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் இன்று காலை குருவிட்ட சிறைச்சாலையிலும் திடீரென கடும் அமைதியின்மை வெடித்தது. கைதிகள் குழு ஒன்று சிறை மருத்துவமனையை சேதப்படுத்தியுடன் கைதிகளுக்கு இடையேயான மோதலும் தீவிரமடைந்தது. நிலைமையை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் குறைந்தபட்ச துப்பாக்கிச்சூடும், கண்ணீர் புகை குண்டுகளும் பிரயோகித்தார்கள். இச்சம்பவத்தில் 2 கைதிகள் கொல்லப்பட்டதுடன் 15 கைதிகள் படுகாயமடைந்து இரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலையில் உச்சகட்ட பதட்டம். இதனைத் தொடர்ந்து இன்று காலை நீர்கொழும்பு, தலுபோத, பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலையிலும் கைதிகள் போராட்டத்தில் குதித்தார்கள். கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அங்கிருந்து பல்லன்சேன திறந்தவெளி சிறைச்சாலைக்குள் மாற்றப்பட்ட கைதிகளை இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். கைதிகளின் இடப்பற்றாக்குறை மற்றும் சுகாதார வசதிகள் இன்மையை கண்டித்தும் வழக்குகளை விரிவாக முடித்து தமக்கு விரைவான பிணை வழங்குமாறு கோரியும் காலை உணவு நேரத்தின் போது கைதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சில மணி நேரங்களில் போராட்டம் தீவிரமடைந்தது. சுமார் 30க்கும் மேற்பட்ட கைதிகள் சிறை கட்டத்தின் கூரை மீறி எதிர்ப்பை வெளியிட்டார்கள். மேலும் பிரதான வாயில் கதவை முற்றுகையிட்டு கலவரத்தில் ஈடுபட்டதுடன் பாதுகாப்பு படையினர் மீது கற்களையும் வீசி தாக்கினார்கள். நிலைமையை முற்றிலும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர காவல்துறை, விசேட அதிரடிப்படையினர், கலவர தடுப்பு பிரிவு, வான்படை மற்றும் இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு சிறைச்சாலையில் பலத்த பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டுவரப்பட்டது. பாதுகாப்பு படையினர் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டு பல மணி நேர போராட்டத்துக்கு பின் கைதிகளை கீழே இறக்கி தலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு மற்றும் அரசாங்கத்தின் சந்தேகம். கடந்த சில மணி நேரங்களில் அடுத்தடுத்து 3 சிறைச்சாலைகளில் பதட்டம் வெடித்ததை அடுத்து நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைகளில் பாதுகாப்பு நிலை குறித்து பாதுகாப்பு தரப்பினர் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்கள். மட்டக்களப்பு சிறைச்சாலையின் பாதுகாப்பிற்காக இராணுவத்தினர், காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து களமிறங்கப்பட்டுள்ளார்கள். சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக இவ்வாறான திட்டமிட்ட சம்பவங்கள் இடம்பெறுவதும் ஆளுந்தரப்பிற்கு சேறு பூசுவதற்கு எதிர்க்கட்சிகளால் மேற்கொள்ளப்படும் சதியாக தீவிர சந்தேகத்தை அரசாங்கம் பக்கம் எழுப்பிக் கொண்டது. இதற்கிடையில் சிறைச்சாலையில் நிலவும் அசாதாரண சூழ்நிலைகளை குறித்து கலந்துரையாடுவதற்காக சிறைச்சாலையுடன் தொடர்புடைய உயர் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க அவசர அழைப்பு விடுவித்துள்ளார் என்று குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.